ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறதுக்கு நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும், பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் ஜாக்பாட் லெவல்ஸ் போட்டு அதனுடைய சார்ட் வந்து வாட்ஸ்அப்பில் அமுச்சிட்டு இருக்கிறேன். காலையில் அமுச்சிட்டு அதனுடைய ஃபாலோ அப் வீடியோ சாயந்தரம் வந்து போட்டுட்ருக்கேன். ஈவினிங் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் ஈவினிங் வீடியோ காலையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல்ஸ்க்கு எப்படி பர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் கடந்த ஒரு 4 வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இங்கேருந்து நம்ம மேலே போயிட்டுருக்கு, இங்கேருந்து மேலே போயிட்டுருக்கு, நம்மளுடைய லெவல்ஸ் கிட்ட கீழே வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நிறைய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. முக்கியமாக வீடியோ பார்க்குறவங்களுக்கும், லைக் போடுறவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தினமும் வீடியோவில் நான் சொல்கிறது இல்லை, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதை நீங்களே செய்கிறீங்க. அதனால் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஒரு சில வீடியோக்கள், முக்கியமான வீடியோக்கள் நிறைய இருக்குது. எல்லா வீடியோவும் முக்கியமான வீடியோ தான். ஒரு சில இதில் இந்த ட்ரேடு வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக பிகினர்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து 1 மாதம் தான் ஆகுது அப்படின்னா, இன்னும் ஒரு 3-4 மாதம் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 4 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் ஜாயின் ஆகுங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். அதே மாதிரி இந்த நான் குறியிட்டு காட்டுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நேரமும் விருப்பமும் இருக்கும்போது பாருங்கள். இதெல்லாம் நல்லா இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த 4 கோல்டன் ரூல்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். அடுத்தது 1 lakh ப்ராஃபிட் பண்ண வீடியோ, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புதுசாக வரவங்க பார்க்கலன்னா நீங்கள் விருப்பமும் நேரமும் இருந்தால் பாருங்கள். முக்கியமாக இந்த கதை வீடியோ, ஸ்டோரி வீடியோ டைம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 13 செகண்ட் தான், 2 நிமிஷம் தான். நீங்கள் தனியாக இருக்கும்போது பாருங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்து என்னுடைய ட்ரேடிங் ஸ்டைலே மாறிடுச்சு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் எதுவும் மிகைப்படுத்தி சொல்லலை, சொன்னது அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் நேரமும் விருப்பம் இருந்தனா மட்டும் பாருங்கள். அடுத்தது இந்த ப்ராஃபிட் வீடியோக்கு போங்களா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 22ஆம் தேதி 7வது மாதம். ஸோ நான் வந்து வீடியோவில் சொல்கிற மாதிரி மினிமம் ப்ராஃபிட் பண்ணுங்கள், மினிமம் ப்ராஃபிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மினிமம் ப்ராஃபிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் பிகினராக இருக்கும்போது நிறைய என்னுடைய நண்பர்கள், எனக்கு எல்லாமே ஒரு அனுபவம் நடந்திருக்கும். உங்களுக்கும் அந்த அனுபவம் நடந்திருக்கும். ஸ்டார்டிங்லலாம் நம்ம 2 லட்சம் 3 லட்சம்லாம் டக்குன்னு மார்க்கெட்டில் போட்டிருக்க மாட்டோம். ஸோ ஒரு 20,000 30,000 40,000 போட்டிருப்போம். அதில் ஒரு சின்ன அனுபவம் என்னென்னா, நம்ம நண்பர்களில் ஒருத்தர் 20,000 முதலீடு பண்ணியிருக்காருங்க. 20,000 ஆப்ஷன் ட்ரேடிங்கில். அன்றைக்கி தான் அவருடைய முதல் ட்ரேடு 1000 ரூபா லாஸுங்க. அவருக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. என்ன இது நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட்டில் வரணும், லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. 2வது நாள் ட்ரேடுங்க, இது நடந்த விஷயம். 6,000 ரூபா ப்ராஃபிட்டுங்க. உடனே 4-5 ட்ரேடு போடுறாருங்க. அப்படியே அந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா 9,300 ரூபா, கண்ணு முன்னால் 9,300 ரூபா பார்க்குறாருங்க. அவருக்கு சந்தோஷம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 20,000 முதலீடு, 9,300 ரூபா ப்ராஃபிட். இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த 9,300 ரூபாயை நம்ம வந்து 10,000 ரூபாய் ரவுண்ட் ஆகிட்டு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரேடு போடுறாருங்க. அது வந்து 7,300 ரூபா ஆயிடுச்சுங்க. இதை இன்னும் திருப்பி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ட்ரேடு போடுறாருங்க. 4,500 ரூபா ஆயிடுச்சுங்க. சரி, இந்த 5,000 வந்தால் போதும்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரேடு போடுறாருங்க. -3,000 ரூபா ஆயிடுச்சுங்க. மார்க்கெட் வந்துங்க அந்த ப்ராஃபிட்டை நமக்கு கொடுக்கும்போதே டக்குன்னு எக்ஸிட் ஆயிடணுங்க. இதெல்லாம் வந்து நம்ம லைவ் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேங்க. அதுக்காக தான் இந்த மினிமம் ப்ராஃபிட் அப்படின்றது சொல்கிறதுக்கு பின்னால் என்னுடைய 20 வருஷம் பயணம் இருக்குங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாட்ஸ்அப் டைரெக்டாக பார்க்குறீங்க. ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் ஒன்றா. இப்போது இதோடைய ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லி போடுறாரு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் ஆகும்போது ஒரு ட்ரேடு இல்லைனா 2 ட்ரேடு இல்லைன்னா 4 நாள் ட்ரேடே பண்ணலன்னா கூட பரவாயில்லைங்க. அடுத்தது 2வது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு 3,000 ரூபா ப்ராஃபிட்டு அப்படி சொல்கிறாரு. இப்போ நிறைய ப்ராஃபிட் பண்ணுறவங்களுக்கு இந்த 3,000 ரூபா 2,000 ரூபாலாம் என்னடா இதெல்லாம் ஒரு ப்ராஃபிட்டா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அடுத்தது நான் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஷாட் காட்டணுன்னா இந்த வீடியோவே 2 மணி நேரம் போடலாங்க. ஒரு சிலது முக்கியமானது எடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் ஒரு 4,800 ரூபா அப்படின்னு சொல்லி காட்டுறாருங்க. ஒரு 4,800 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு காட்டுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3,800 ரூபா அப்படின்னு காட்டுறாரு. இது வந்து லைவாகவே உங்களுக்கு வந்து காட்டுறேன். லைவ் 3,800 ரூபா அப்படின்னு காட்டுறாருங்க. அடுத்தது 12,367 ரூபா அப்படின்னு சொல்லி காட்டுறாருங்க. சரி, இந்த ஸ்க்ரீன்ஷாட் நம்ம பார்க்கும்போது சைக்காலஜிக்கலாக நம்ம என்ன செய்யணும், மனசார நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய 20 வருஷ அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க. விருப்பம் இருந்ததுன்னா நீங்களும் அதை செய்யுங்க. அவரை வந்து பாராட்டணுங்க. அவருக்காக நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். அவர் இன்னும் நிறைய ப்ராஃபிட் பண்ணணும், நிறைய ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணணுங்க. இந்த ப்ரேயர் பண்ணும்போது அதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்னென்னா, நம்மளும் நிறைய ப்ராஃபிட் பண்ணுவோம். யார் ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ அவங்க இன்னும் நிறைய ப்ராஃபிட் பண்ணட்டும்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணுங்க. இதெல்லாம் மூடத்தனமா அப்படின்றது கிடையாது, மேஜிக்காக சில விஷயங்கள் நடக்குங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு 8000 ரூபா அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் அனுப்புகிறாருங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த நண்பர் 1,57,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நண்பருக்காகவும் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம். இவர் நிறைய ப்ராஃபிட் பண்ணணும், தினமும் நிறைய ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணுவோங்க. இதுதான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். தினமும் அந்த இன்ட்ராடே வீடியோவை, பர்ஃபார்மன்ஸ் வீடியோவை போடுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி வீடியோவையும் போஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கடந்த 2 வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் ரொம்ப முக்கியங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ட்ரேடிங் செய்யும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்திருக்கும். அதாவது ஸ்பாட் ப்ரைஸோ அல்லது ஃபியூச்சர் ப்ரைஸோ மேல் நோக்கி போகும். ஸோ ஆப்ஷனும் கால் ஆப்ஷனாக மேலே தான் போகும். இந்த ஃபியூச்சர் ப்ரைஸோ ஸ்பாட் ப்ரைஸோ கீழே இறங்கும்போது இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் வேகமாக இறங்கிடும். ஸோ ஃபியூச்சர் வந்து 500 பாயிண்ட் ரீச் ஆனால் கூட ஆப்ஷன் 250 பாயிண்ட் ரீச் ஆகாது, ஒரு 30 பாயிண்ட்லேயே நிற்கும். இதுக்கு முக்கியமாக நமக்கு என்ன தேவைன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன். ஸோ அன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஓரளவுக்கு வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுடைய ரீசர்ச்சுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நல்ல குருவை தேடுங்க, நல்ல ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கோங்க, ப்ராஃபிட் செய்ய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.